மக்கள் துடைத்தெறிந்து விட்டது போன்ற ஒரு கேள்வியே தவறு ஒன்று. ஜனநாயகத்தில் வெற்றி தோல்வி ஜனநாயகத்தில் ஒரு வாக்கு தோல்வி என்றாலும் அவர்கள் இருக்கிற கோடிக்கணக்கான பணங்களை அவர்கள் செலவிட்டாலும் சரி, பிஜேபியை வீழ்த்துவது. கேரள வெற்றி தமிழகத்திலும் எதிரொலிக்கும் என்று பிஜேபி ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய பார்வை அதான் 45% கம்யூனிஸ்ட் வாங்க இங்க இருக்கிறவங்க. இப்போ அங்கே என்ன இந்த எம்ஜிஆருக்கு கல்யாண சுந்தரம், விஜய்க்கு ஒருவேளை வீரபாண்டியன், அந்த சூழல் உருவாகுதா? இல்லை சார், நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். 45 ஆண்டுகள் நாங்கள் இருந்தோம். நாங்கள் தோற்று காங்கிரஸ் வந்திருந்தால் எங்களுக்கு மகிழ்ச்சி. நாங்கள் தோற்று பிஜேபி வருகிறது பாருங்க, அதான் பேராகும். 5 மாநிலத்திலையும் நடக்க போகின்ற சூழல்ல இடதுசாரிகளுடைய நிலைப்பாடு நாங்கள் இங்கே தமிழ்நாட்டில் கேரளா பற்றி அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டில் திமுக அணிகளான இருக்கும். திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். ஏனென்றால் திமுகவும் திமுக கூட்டணியும் தான் நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாட்டிற்கான குரல் எழுப்பும். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழல் நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் மு. வீரபாண்டியன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். நல்லா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம் வணக்கம். கேரளாவில் மிகப்பெரிய ஒரு சரிவை சந்தித்திருக்கீங்க உள்ளாட்சிமன்ற தேர்தலில். நீண்ட காலமாக உங்கள்கிட்ட இருந்த திருவனந்தபுரம் மாநகராட்சி பாஜக கிட்ட போயிருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா கொல்லம், அது 25 வருஷம் அவங்க கட்டுப்பாட்டில் இருந்தது, காங்கிரஸ் கைப்பற்றிருக்காங்க. திருச்சூர் 10 வருஷமாக இருந்தது, காங்கிரஸ் கைக்கு போயிருக்கு. கிராம பஞ்சாயத்துகளை, பெரும்பான்மையான கிராம பஞ்சாயத்துகளை யூடிஎஃப் கைப்பற்றிருக்காங்க. எங்கே இந்த சரிவு எங்கே ஆரம்பிச்சது, என்ன தப்பு நடந்தது? இல்லை, இது எல்டிஎஃப்ல என்ன நடந்தது? இல்லை, இதை நான் முதல்ல மறுக்கிறேன். கேட்டேன்னா, உள்ளாட்சியில் மக்கள் அளித்த வாக்கில் 1% தான் காங்கிரஸ் இடது கூட்டணியை விட அதிகமாக பெற்றிருக்கிறது. எங்களுக்கு 49 பேர் வாக்களித்திருக்கிறார்கள், காங்கிரஸுக்கு 51 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். எனவே பெரிய தோல்வி போல் மக்கள் துடைத்தெறிந்து விட்டது போன்ற ஒரு கேள்வியே தவறு ஒன்று. ஜனநாயகத்தில் ஒரு வாக்கு தோல்வி என்றாலும் தோல்வி. அந்த வகையில் தோல்வி நாங்கள் இருக்கிறோம். ஜனநாயகத்தில் தோல்வி மிக நல்லது. ஜனநாயகத்தில் வெற்றி மட்டுமே என்பது வேறு திசைக்கு இட்டு செல்லும். இதை இந்தியாவிற்கே உணர்த்துவது கேரள மக்கள். ஒரு முறை காங்கிரஸுக்கும் மறுமுறை இடதுசாரிகளுக்கும் வாக்களிப்பார்கள். ஜனநாயகம் அதில் தழைக்கும். அங்கே ஒன்றும் அது பெரிய ஆச்சரியம் இல்லை. இல்லை, இடதுசாரிகள் தோன்றிய மாநிலங்கள் முதல் மாநிலம் கேரளா தான். அங்கே தான் ஜனநாயகத்தினுடைய அழகை பாதுகாத்தார்கள் தோழர்கள் என்ற ஒரு நிலையும். ஆமாம், அங்கே நாங்கள் தோற்றதே இல்லையா? புதிதான தோல்வி. காங்கிரஸ் வெற்றி பெற்றதே என்ன புதிதான வெற்றி. அதில் பார்த்தீங்கன்னா வெற்றி கொண்டாடத்தை அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிற பொழுது அவர்கள் மீது நாளைக்கு ஒரு மீது ஒரு நீங்கள் முகத்தில் முளைக்கணும் இல்லையா? இப்போ அவங்க மீது பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு கோபத்தாபங்களை வார்த்தைகளை வெளிப்படுத்தலாம். அதை போய் தகராறு என்பது ஒருபோதும் கம்யூனிஸ்டுகளுக்கு ஒருபோதும் இல்லை. கேரள கலாச்சாரம் என்பது தனி. காங்கிரஸ் ஆகட்டும், கம்யூனிஸ்ட் கட்சி ஆகட்டும், அவங்க வெற்றி கொண்டாட்டத்தில் இது போன்ற சம்பவம் நடந்திருக்கு. இல்லை, நீங்கள் இது ஆய்வு பண்ணணும். நீங்கள் இங்கிருந்து சொல்ல முடியாது இல்லையா? இல்லை, அது செய்தியை அடிப்படையில் அதான் செய்தியும் பல செய்தி இடதுசாரிகள் பாதிக்கப்படுகிற செய்தியும் வருகிறது. ஒரு பக்க செய்தி முறையில்லை. என்னை பொறுத்தவரை ஜனநாயகம் தோற்கக்கூடாது. அரசியல் கட்சிகள் தோற்கலாம், வெற்றி பெறலாம். ஜனநாயகம் தோற்றுவிடக்கூடாது, பீகார் போல். எனவே கேரளாவில் நாங்கள் ஒரு வாக்கில் தோற்றிருந்தாலும் தோல்விதான். அந்த தோல்வியை எப்பொழுதுமே நாங்கள் ஒப்புக்கொள்வோம். எங்கள் தவறுகளை நாங்கள் சரி செய்து கொள்வோம். அதுக்கு நாங்கள் எந்த காரணங்களையும் சொல்ல மாட்டோம். மக்கள் அளிக்கிற தீர்ப்புக்கு தலை வணங்குவோம். அதே போன்று ஆளுங்கட்சியாக நாங்கள் இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சி பணிகளை நாங்கள் செய்வோம். காங்கிரஸும் எதிர்க்கட்சி பணிகளை செய்யும். இது காங்கிரஸ் அரசியல் கலாச்சாரம். பிஜேபி இந்த கலாச்சாரத்தை கெடுத்து விடக்கூடாது, அதற்குரிய வாய்ப்பை வழங்கிவிடக்கூடாது என்பதுதான் இந்தியா முழுவதும் இருக்கிற முற்போக்காளர்கள் எண்ணமே அன்றி காங்கிரஸிடம் இடதுசாரிகள் தோற்பதும் இடதுசாரிகளிடம் காங்கிரஸ் தோற்பதும் மிக இயல்பான ஒன்று. இது இப்போ நீங்கள் என்னமோ மக்களே எங்களை துடை தெரிந்து விட்டது போன்றோம், மக்கள் எங்களை கடந்து சென்று விட்டது போன்ற ஒரு பிம்பத்தை கட்டமைப்பது எங்களால் இருக்க முடியாது. அதுதான் வாக்கு சதவீதம் சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன். 51 வாக்குகள் காங்கிரஸ் பெற்றால் 49 நாங்கள் பெற்றிருக்கிறோம். நாங்கள் எங்கே கடந்து போயிட்டோம்? இந்த மாதிரி பிம்பம் இல்லை, பிம்பம் இல்லை. அங்கே இருந்த முடிவுகளின் அடிப்படையில் தான் அந்த கேள்விகள் தோல்விதான். 45 ஆண்டுகள் நாங்கள் இருந்தோம். நாங்கள் தோற்று காங்கிரஸ் வந்திருந்தால் எங்களுக்கு மகிழ்ச்சி. நாங்கள் தோற்று பிஜேபி வருகிறது பாரு, அதான் பேராபத்து. 50 இந்த பார்வை காங்கிரஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்கிறது, ஆழமாக இருக்கிறது. இல்லை, அவர்களும் அதை சொல்கிறாங்க. அவர்கள் என்ன பண்ணுறாங்க, யூடிஎஃப்புக்கும் எல்டிஎஃப்புக்கும்
இந்த வெற்றி தோல்விங்கிறது இதோட முடிந்து போகிறதில்ல. நாளைக்கு வந்து 5 மாநில தேர்தல் இருக்குது என்ன அப்படிங்கிறாங்க. ஆனால் அவர்கள் வந்து மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு அறிகுறி, ஒரு புத்துணர்ச்சி, ஒரு உத்வேகத்தை அந்த வெற்றியை கொடுத்துருக்கிறதால நம்ம அப்போ எல்லாரும் 45% தான் வாக்கு போடுறது, எங்களுக்கு அந்த உத்வேகம் வராதா? உங்களுக்கு 50 தானே, 49க்கும் 50க்கு என்ன ஒன்று தானே, 1% தானே. அப்போ நாங்கள் என்ன எந்த விளிம்பில் இருக்கிறோம்? தோல்வியினுடைய விளிம்பில் இருக்கிறோம், இல்லை மக்கள் கடந்து செல்கிற விளிம்பில் இருக்கிறோமா? நாங்களும் நெக் டு நெக் தானே இருக்கிறோம். அவ்வளோ எளிதல்ல. இத்தனை ஆண்டுக்கும் பிறகு, தொடர்ந்து ஆட்சியில் இருந்த பிறகும் கூட எங்கள் மீதான வெறுப்போ கசப்போ வெளிப்படவில்லை. ஆனால் இன்றுள்ள தேர்தல் முறையில் ஒரு வாக்கில் தோற்றாலும் தோல்வி தான். அந்த வகையில் தோல்வியை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். அதில் தவறு இருந்தால் அந்த தவறுகளை சரி செய்கிறோம். ஜனநாயகத்தில் மக்கள் அளித்த தீர்ப்புக்கு தலைவணங்குகிறோம். மிக தெளிவாக சொன்ன பிறகு என்ன இருக்குது? அது தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி இந்த 3 மாநிலத்திலும் பார்த்தீங்கன்னா, இப்போ காங்கிரஸ் அதை சார்ந்து பல்வேறு விதமான அரசியல் பிம்பங்களும் வந்து கட்டமைக்கப்படுகிறது. இப்போ கேரளா, புதுச்சேரி 2த்துலேயும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸினுடைய வலிமைகள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ 2026 சட்டப்பேரவை தேர்தல் 5 மாநிலத்திலையும் நடக்கப் போகின்ற சூழலில் இடதுசாரிகளுடைய நிலைப்பாடு நாங்கள் இங்கே தமிழ்நாட்டில், கேரளா பற்றி அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டில் திமுக அணியில் நாங்கள் இருக்கிறோம். திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். ஏனென்றால் திமுகவும் திமுக கூட்டணியும் தான் நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாட்டிற்கான குரல் எழுப்புகிறது. நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பாதுகாக்க குரல் எழுப்புகிறது. தமிழ் மக்களின், இந்திய மக்களின் ஒற்றுமை என்கிற கூட்டிசைவுக்காக குரல் எழுப்புகிறது. எனவே இது ஒரு கொள்கை கூட்டணி, இது வெற்றி பெறும். திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் பலம் மட்டுமல்ல, திமுக பலம் கூட்டணி கட்சிகளின் பலம் மட்டுமல்ல, எங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களின் ஒற்றுமை உணர்வு என்கிற கலாச்சார பலம் இருக்கிறது. தமிழ் மக்கள் பன்முகத்தை ஏற்பவர்கள், சார்பின்மையை ஆதரிக்கிறவர்கள். ஒரு பக்கம் ஒரு மதமோ ஒரு இனமோ சார்ந்து சிந்திக்கிறவர்கள் அல்ல தமிழ் மக்கள். ஏன்னா இங்கிருந்து தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற சொல் பிறப்பதற்கு முன்னால் வேறுள்ள குழுவையெல்லாம் மானுடம் வென்றதம்மா என்கிற தொலைநோக்கு பார்வை பிறந்த மண் இந்த மண். எனவே இந்த மண்ணினுடைய இயல்பான சிந்தனை என்பதே மத அடிப்படைவாத கருத்துக்களை ஏற்காது, பிளவுவாத கருத்துக்களை ஏற்காது. இந்த பலம் இருக்கிறதல்லவா, இந்த பண்பாட்டு அறம், இது மிக உயர்ந்த பண்பாட்டு அறம். இந்த தமிழ் மக்களின் இந்த அறமும் எங்களுக்கு மிக சாதகமாக இருக்கும். அது பிரிவினை கருத்துக்களை ஆதரிக்காது, சிதைவு கருத்துக்களை ஆதரிக்காது. அந்த வகையில் எங்கள் கூட்டணி வலுவாக இருக்கிறது. முதல்வர் சொல்வது போல் தமிழ்நாடு வெல்லும், திமுக தலைமையிலான கூட்டணி வெல்லும். எத்தனை முறை நாட்டின் பிரதமர் இங்கே வந்து சென்றாலும் சரி, இங்கேயே ஒரு முகாமிட்டு உள்துறை அமைச்சர் செயல்பட்டாலும் சரி, அவர்கள் இருக்கிற கோடிக்கணக்கான பணங்களை அவர்கள் செலவிட்டாலும் சரி, நிறைவில் வெல்லப்போவது திமுக தலைமையிலான கூட்டணி தான். கேரள வெற்றி வந்து தமிழகத்திலையும் எதிரொலிக்கும் என்று பிஜேபி வந்து ஆணித்தரமாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய பார்வை? அதான் 45% கம்யூனிஸ்ட் நாங்கள் இங்கே இருக்கிறோமே. இப்போ நாங்கள் என்ன கம்யூனிஸ்டில் துடை தெரிஞ்சுட்டாங்களா? யார் துடை தெரிந்தது? அங்கே ஆக பிரம்மாண்டமான வெற்றி ஒன்றும் இல்லை. திருவனந்தபுரத்தில் நாங்கள் தோற்றிருக்கிறோம் பிஜேபியிடம். அதை நாங்கள் அந்த தோல்வியை ஒப்புக்கொள்கிறோம். அதற்கான காரணங்களை நாங்கள் ஆய்வு செய்து சரி செய்கிறோம்னு சொல்லிட்டோம். அங்கே நாங்கள் என்ன பீகாரில் நாங்கள் தோற்று போனோம். பீகாரில் நாங்கள் மோசமான தேர்தல், அது முறை தவறிய தேர்தல் அது. ஆனாலும் கூட அது எங்களுக்கு மோசமான தோல்வி. அதுபோல் கேரளாவில் சொல்ல முடியாதல்லவா. கேரள தேர்தல் முறை வேறு, அந்த கூட்டணி முறை வேறு. தமிழ்நாட்டினுடைய தேர்தல் முறையும் கூட்டணியும் வேறு. தமிழ்நாட்டில் இது வந்து ரொம்ப மிக ஆழமாக எங்களால் சொல்ல முடியும். எங்கள் கூட்டணி பலத்தை விட தமிழ் மக்களின் ஒற்றுமை பலம், ஒற்றுமை கருத்தியல் பலம் எங்களோடு இருக்கிறது. எனவே தான் நாங்கள் சொல்கிறோம், தமிழ் மக்கள் ஒருபோதும் பிளவை ஏற்க மாட்டார்கள். மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், ஒற்றுமை சிதைகிற எந்த கருத்தியலும் அவர்கள் ஏற்க மாட்டார்கள். தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. பிரதமர் பேசுகிறதையும், ஹோம் மினிஸ்டர் பேசுகிறதையும், ஆளுநர் செய்கிற அந்த அரசியல் அத்துமீறலையும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா. இல்லை, எல்லா விதமான அரசியலும் பார்த்து தானே இருக்காங்க. ஆமாம், அதனால தான் சொல்கிறேன், மிக தெளிவான வாக்கு எங்களுக்கு அளிப்பார்கள், மிக தெளிவான வெற்றியை நாங்கள் பெறுவோம். கூடுதல் தொகுதியை நாங்கள் கேட்போம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நிச்சயமா. கூடுதல் தொகுதினா எந்த அடிப்படையில், எப்படி, எந்த விதத்தில், எப்படி கேட்பீங்க? அதெல்லாம் எங்கள் கட்சி கூடி முடிவு பண்ணோம், எந்த இடம் எத்தனை இடம்ன்றதெல்லாம். ரகசியம். ஆமாம், அதான் நாங்கள் அதை வெளிப்படுத்துவோம். நாங்கள் வளர்ந்துருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், சட்டமன்ற நாடாளுமன்ற எண்ணிக்கை எங்களுக்கு குறைவு. ஆனால் நாடு முழுக்க அமைப்பு இருக்கிறது எங்களுக்கு. கிளைகள், இடைக்கமிட்டி, மாவட்ட குழு, மாநில குழு,
நீங்கள் சென்னை துவங்கி நீங்கள் திருவனந்தபுரம் தொடர்ந்து பீகார் பாட்னா துவங்க, அசாம், பீகார், மணிப்பூர், இம்பாலா, எங்கேயும் கிளைகள் இருக்கும், எங்கேயும் மாவட்டக்குழு இருக்கும், எங்கேயும் கட்சி இயங்கும். நாங்கள் இடர்கிற ஒரே இடம் தேர்தலில் தான், தோற்று போகிற இடம் தேர்தலில் தான். அதற்காக எங்கள் அமைப்பில்லை, கட்சியில் என்று முடிவுக்கு வந்து விட முடியாது அல்லவா? சேலத்தில் உங்களுக்கே தெரியும், சேலத்தில் ஒரு பிரம்மாண்டமான பேரணியை நாங்கள் நடத்தினோம். பத்திரிகைகளும் ஊடகங்களும் 60,000-70,000 பேர் என்று. அதை நாங்கள் வந்து செய்தியாக வந்து தன்னியல்பில் நாங்கள் திரண்டது. அப்போ இன்னும் எங்களால் திரட்ட முடியும். நிதி வசதி எல்லாம் இருந்தால் இன்னும் எங்களால் திரட்ட முடியும். ஆக இது ஒரு அமைப்பு, 100 ஆண்டுகால அமைப்பு, நாங்கள் இயங்குகிறோம். எனவே இவற்றையெல்லாம் கணக்கில் கொண்டு நாங்கள் சூழலுக்கேற்றவாறு தொகுதியை அதிகப்படுத்தி கேட்போம். இதை வந்து ஒரு ஜனநாயக விரோத செயலாக, அதாவது கூட்டணிக்கு ஒரு இடையூறாக முதல்வர் கருத மாட்டார். ஒரு ஜனநாயக உரையாடல் தொடரும். அது அந்த சூழலில் அந்த நேரத்தில் நாங்கள் கேட்போம். இப்போ 62 இடங்கள் தமிழ்நாட்டில் முதல்ல சட்டப்பேரவை தேர்தலில் இடதுசாரிகள். ஆமாங்க. 55 இடங்களுக்கு மேல் பாராளுமன்ற தொகுதி ஆமாங்க. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில். இப்போ வந்து பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையும் வந்து மிக மிக குறைவு. நிச்சயமா. சட்டப்பேரவை உறுப்பினர் எண்ணிக்கையும் மிக மிக குறைவு. ஆமாங்க. இந்த ரொம்ப சரிவை வந்து மீண்டும் வந்து மீட்டுருவாக்கம் பண்ணுறதுல ஆய்வுகள் வந்து ஆக்கப்பூர்வமாக, வேகமாக, விரைவாக நடக்குதா? நிச்சயமா. நாங்கள் போராடுகிறோம், நாங்கள் முன்னேறுகிறோம், அமைப்பை கட்டுகிறோம். இன்னைக்கு வரைக்கும் மக்கள் போராட்டத்தில் முன்னிலை நிற்கிறது இடதுசாரி தான். எந்த மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கும் வங்கத்தில் துவங்குற சணல் போராட்டமாகட்டும், விவசாயிகள் போராட்டமாகட்டும், தெரு கூட்டுகிற சாதாரண எளிய மக்களின் போராட்டமாகட்டும், எல்லா போராட்டங்களிலும் செங்கோடி இருக்கிறது. தமிழ்நாட்டில் சமீபமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிலப்பட்டக்காக, இந்த டாஸ்மார்க் தொழிலாளர்களுக்காக, அரசு ஊழியர்களுக்காக எல்லாம் நடத்தியதெல்லாம் லெஃப்ட்டு தான். எனவே நாங்கள் இயங்கிக் கொண்டே இருக்கிறோம். நாங்கள் வெற்றி பெற முடியாத இடம், இடர்கிற இடம் தேர்தல் தான். எனவே இதிலிருந்து ஏராளமான படிப்பினைகளை நாங்கள் பெறுகிறோம். நிச்சயமாக வருகிற காலங்களில் இந்த படிப்புகளை பெற்று நாங்கள் வெல்லுவோம். நீங்கள் இன்னொன்று, அப்போ அந்த காலத்தில் 2 கட்சி இருந்தது, 3 கட்சி இருந்தது. மாநில கட்சிகள் அதிகரித்து இருக்கிறது. தேர்தல் முறைகள் கூட இன்றைக்கு பல சூழலில் மாறி இருக்கிறது. ஆனாலும் எங்களுக்கு அடுத்த தலைமுறை மீது நம்பிக்கை இருக்கிறது. இது ஒரு நவீன யுகம். அறிவும் பண்பும் நல்லநோக்கு பார்வையும் அதிகரிக்கிற சூழலில் அறம் வெல்லும், அரசியல் அறம் வெல்லும். அரசியல் அறம் என்று வருகிற போது அவர்கள் இடதுசாரிகளை கடந்து சென்று விட முடியாது. அந்த காலம் ஒன்று எழும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. ஜோதி பாசு, புத்ததேவ் பட்டாச்சாரியா இவங்களுடைய கட்டமைப்பு அங்கே வந்து மம்தா பானர்ஜியுடைய வரிகையில் வீழ்ச்சி அடைந்தது. 3 மாநிலங்களில் அதிகமாக இருந்தீங்க. கேரளா, மேற்கு வங்காளம், திரிபுரா. இப்போ வந்து திரிபுராவிலையும் ஆட்சியில் இல்லை, மேற்கு வங்காளத்தையும் ஆட்சியில் இல்லை. இப்போ கேரளா மட்டும்தான் இருக்கீங்க. இப்போ மீண்டும் இது போன்று வெற்றி பெறுவதற்கான சூழலை வந்து உருவாக்குமா இடதுசாரி? மக்கள் தான். மக்களோடு நாங்கள் எப்பொழுதும் இருப்போம், மக்களோடு இணைந்திருப்போம், மக்களுக்காக போராடுவோம், தேசத்தின் ஒருமைப்பாட்டிற்காக குரல் எழுப்புவோம். நாட்டின் நலன் சார்ந்த அரசியல் எங்கள் அரசியல். எனவே எங்கள் அரசியலுக்கு தோல்வியும் இல்லை, மரணமும் இல்லை. எனவே நாங்கள் வீழ்வோம், மீண்டும் எழுவோம், முன்னேறுவோம். ஜனநாயகத்தில் தோல்வி இயல்பு, அதிலிருந்து பாடங்களை பெற்று நாங்கள் முன்னேறுவோம். மக்களுடைய உணர்வுகளை அவ்வப்பொழுது அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி உணர்ந்து கொண்டு இன்னும் போராட்ட குணத்தை வீரியப்படுத்தணும் என்று உணர்கிறீர்களா? நிச்சயமாக. மக்களிருந்து ஏராளமாக கற்றுக்கொள்கிறோம். மக்களோடு இருப்போம், மக்களின் குரலாக நாங்கள் ஒலிப்போம். இறுதியாக எம்ஜிஆருக்கு கல்யாண சுந்தரம், விஜய்க்கு ஒருவேளை வீரபாண்டியன், அந்த சூழல் வந்து உருவாகுதா? இல்லை சார், நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். திமுக தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். பிஜேபி தான் எங்கள் இலக்கு. பிஜேபியை வீழ்த்துவோம். அதன் பின் நாளை மறுதினம் என்பது புறச்சூழல் தீர்மானிக்கும். வெறும் அகச்சூழல் மட்டுமல்ல, கட்சி தீர்மானிப்பதல்ல, புறச்சூழல் தீர்மானிப்பது. அந்த புதிய திசைக்காக வரலாறு எங்களை பணித்தால் அந்த புதிய திசை குறித்து சிந்திப்போம். இப்பொழுது எங்கள் முன்னால் இருக்கிற ஒரே சிந்தனை பிஜேபியை வீழ்த்துவது, திமுக கூட்டணியை வலுப்படுத்துவது, அதை வெற்றியாக்குவது. அதிலிருந்து ஒரு சிறிய அனுபவம் நாங்கள் விலக மாட்டோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தேர்தல் நெருக்கத்தில் சூழலுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுத்துட்டோம் அப்படின்னு தரப்புலேருந்து அந்த வார்த்தை வராதில்லை. இல்லை, ஒருபோதும் நாங்கள் அவ்வாறு இல்லை. வெறும் எண்ணிக்கை, இடங்கள், இதனால் இந்த எண்ணிக்கை இடங்கள் கூடாது என்ற பொருள் இல்லை. எங்களுக்கான எண்ணிக்கையில் நாங்கள் உறுதியாக இருப்போம். அதை காட்டிலும் அரசியலில் உறுதியாக இருப்போம். அரசியல் தான் நம்பகமானது. நாட்டு நலன் சார்ந்த அரசியலில் உறுதியாக இருப்போம். முதல்வரை ஏன் ஆதரிக்கிறோம்? முதல்வர் தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காக குரல் எழுப்புகிறார். இந்தியாவினுடைய நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்காக குரல் எழுப்புகிறார். அரசியல் சாசனத்தை காப்பதற்காக குரல் எழுப்புகிறார். இதை சிதைக்கிறது ஒன்றிய அரசு, பிஜேபி. எனவே இந்த யுத்தத்தில் நாங்கள் திமுகவுடன் மிக உறுதியாக இருப்போம். இந்த போரில் நாங்கள் தான் வெல்லுவோம். திமுக தலைமையான கூட்டணி தான் வெல்லும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக நிகழ்ச்சி பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு இதயம் கணிது நன்றி சார். நன்றி சார்.